வெளிநாட்டிற்கு பறந்த பிரியங்கா. மணிமேகலையிடம் விஜய் டிவி போட்ட புதிய டீல். அடுத்தது என்ன? குக் வித் கோமாளியில் ஆங்கராக இருந்த மணிமேகலை அந்த ஷோவை விட்டு விலகுவதாக அறிவித்திருக்கிறார். இந்த சீசனில் குக்காக வந்த பிரியங்கா டாமினேட் செய்வதாகவும் மற்றவர்களின் வாய்ப்புகளை பறிப்பதாகவும் குற்றம் சாட்டியிருக்கிறார் மணிமேகலை. நிகழ்ச்சியை தொடர்ச்சியாக பார்த்தவர்களுக்கு மணிமேகலையின் குற்றச்சாட்டில் இருக்கும் உண்மை புரியும். போன சீசன் வரை மணிமேகலை கோமாளியாக இருந்தார். பல கெட்டப்புகளை போட்டு தன்னால் முடிந்தவரை இந்த ஷோவில் தன் திறமையை காட்டியிருக்கிறார். பாலா, புகழ், குரேஷி, செலிபிரிட்டி குக்குகளுக்கு மத்தியிலும் மணிமேகலை கவனம் பெறுவது என்பது அவ்வளவு எளிதான காரியம் அல்ல. ஆனாலும் விடாப்படியாக அவர் முயற்சி செய்வதை பலமுறை கவனித்திருக்கலாம். அவருடைய தொடர் முயற்சியின் பலனாக தான் இந்த சீசனில் ரக்ஷனுடன் இணைந்து ஆங்கராக பணிபுரியும் வாய்ப்பும் கிடைத்தது. விஜய் டிவியை பொறுத்தவரை தங்களிடம் வரும் திறமையாளர்களுக்கு தொடர்ச்சியாக வாய்ப்பு கொடுப்பார்கள். அவர்களை ஒரு பிராண்டாக வளர்த்து விடுவதில் விஜய் டிவிக்கு நிகர் யாரும் இல்லை. அதேபோல் மணிமேகலையின் உழைப்பு முயற்சிக்கும் நிறைய வாய்ப்பு கிடைத்தது. ஆனால் இந்த சீசனில் பிரியங்கா குக்காக வந்ததில் இருந்தே அவரது டாமினேஷன் அதிகமாக இருந்தது என்பதும் உண்மை. பிரியங்காவை பொறுத்தவரை எந்த மேடையாக இருந்தாலும் எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் அதை தன்வசப்படுத்தி தன்னை முன்னிலைப்படுத்திக் கொள்ளும் அளவிற்கு திறமைசாலி என்பதில் மாற்று கருத்தே இல்லை. அவரது ஓங்கி ஒலிக்கும் குரல், சத்தமாக சிரிப்பது, அவரது ஸ்பான்டேனியஸ் டைமிங் அவை அனைத்தும் பாராட்டவும் படுகிறது. சில சமயங்களில் விமர்சிக்கவும் படுகிறது. இந்த சீசனில் குக் வித் கோமாளியில் ராமர், புகழ், இர்ஃபானுடன் ஒரு கூட்டணி போல் அமைத்து விட்டார் பிரியங்கா. இர்ஃபானை தம்பி என்று அழைப்பதால் அதன் மூலம் ஒவ்வொரு எபிசோடிலும் சில காட்சிகள் கிடைத்துவிடும். பிரியங்காவை ராமர் காதலிப்பது போல் ஒரு பிளே செய்கிறார். அதன் மூலம் ஒவ்வொரு எபிசோடிலும் இது தொடர்பான காட்சிகளிலும் பிரியங்கா இருப்பார். புகழ் வெர்சஸ் பிரியங்கா சண்டையும் பில்டப் செய்து கொண்டே போகிறார்கள். இதனால் ஒவ்வொரு எபிசோடிலும் ப்ரோமோவிலும் குக் வித் கோமாளியில் கோமாளிகளை விடவும் பிரியங்காவை தான் அதிகம் பார்க்கிறோம். இதை யாரும் மறுக்க முடியாது. ஒருவேளை வெங்கடேஷ் பட் இருந்திருந்தால் இதை கட்டுப்படுத்தியிருக்கலாம். செஃப் தாமுவுக்கு ஃபேவரட்டாகவும் பிரியங்கா இருக்கிறார். மாதம்பட்டி ரங்கராஜும் தன் இருப்பை தேட வேண்டிய நிலையில் இருப்பதால் இந்த சீசன் குக் வித் கோமாளி முழுமையாக பிரியங்கா பிடியில் இருப்பதை உணரலாம். பல வருட கடின உழைப்புக்கு பிறகு ஒரு முக்கியமான ஷோவில் ஆங்கராக வாய்ப்பு கிடைக்கும் போது அந்த வாய்ப்பில் தன் திறமையை வெளிப்படுத்த முடியவில்லையே எனும் ஆதங்கம்தான் மணிமேகலையை இந்த முடிவை நோக்கி தள்ளி இருக்கும் என நினைக்கிறேன். சில எபிசோடுகளிலேயே இந்த ஷோவுக்கு யார் ஆங்கர் எனும் பேச்செல்லாம் வந்தது. பிரச்சனை பூதாகரமாக வெடித்தது. பிரியங்காவா மணிமேகலையா என முடிவெடுக்கும் நிலைக்கு விஜய் டிவியும் தள்ளப்பட்டிருக்கலாம். இதில் முழுமையாக பிரியங்காவை குற்றம் சொல்ல முடியாது. 20-30 பேர் இருக்கும் ஒரு ரியாலிட்டி ஷோவில் இருந்து 2 மணி நேரம் தான் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகிறது. அதற்குள் உங்கள் பெர்ஃபார்மன்ஸ் மக்கள் மனதில் இடம் பிடிக்க வேண்டும், கண்டென்ட் கொடுக்க வேண்டும். விஜய் டிவியை பொறுத்தவரை யாருடைய கண்டென்ட் நன்றாக இருக்கிறதோ அதுதான் எடிட்டிங்கில் வரும். பாலா வரும் எபிசோடுகளில் அவர் முழுமையாக டாமினேட் செய்து விடுவார். புகழும் தன் இருப்பை எப்படியாவது காட்டிவிடுவார். மற்ற கோமாளிகளான சரத், தங்கதுரை, சுனிதா உள்ளிட்டவர்களுக்கு கூட மணிமேகலைக்கு இருக்கும் மனக்குமுறல்கள் இருக்கலாம். வேலை செய்யும் இடத்தில் ஒருவருடன் பிரச்சனை என்பதற்காக ஒட்டுமொத்த நிர்வாகத்தை பகைத்துக் கொள்ள வேண்டுமா என்பது முக்கியமான கேள்வி. நிர்வாகத்துடன் எந்த உரசலும் இல்லை என்றாலும் உடன் பணிபுரியும் சிலரின் அரசியலை தாக்குப்பிடிக்க முடியாமல் வெளியேற வேண்டிய கட்டாயம் ஏற்படும். அங்கேயே இருந்து போட்டிகளை, சவால்களை சமாளித்து ஜெயித்திருக்க வேண்டும் என்று வெளியில் இருப்பவர்கள் சொல்லலாம். ஆனால் இதே போன்ற சூழல்களில் தினம் தினம் வேலை பார்ப்பதே கடினமாக மாறிவிடும். மிக கடுமையான மன உளைச்சலுக்கு ஆளாக நேரிடும். வார்த்தைகளால் காயப்படுத்துவது, குத்தி காண்பிப்பது, வேண்டுமென்றே வம்பிழுப்பது, நம் காதில் விழ வேண்டும் என்பதற்காகவே சாடை மாடையாக நம்மை பற்றி பேசுவது, குழுவாக இருக்கும் போது நம்மை தனிமைப்படுத்துவது, நமது சிறு தவறை அனைவரின் முன்பும் சொல்லி அவமானப்படுத்துவது, முடிந்தவரை புறக்கணிப்பது, இவையெல்லாம் தினம் தினம் நடக்கும் நிகழ்வாகிவிடும். கடுமையான மன உளைச்சலுக்கு பின் வேறு வழியே இல்லாமல் அங்கிருந்து வெளியேறுவதுதான் ஒரே வழி. அதன் பிறகுதான் மனம் நிம்மதியடையும். ஆனால் நாம் எடுத்த முடிவு சரியா தவறா என்கிற மன போராட்டம் ஒரு புறம், பொருளாதார சிக்கல்களை எப்படி சமாளிப்பது என்கிற குழப்பம், எதிர்காலத்தை நினைத்து பயம் ஒரு புறம் என முடிவெடுத்த பிறகும் மன உளைச்சலுக்கு பஞ்சமில்லை. வேலையே இல்லைனாலும் பரவாயில்ல, இங்க மட்டும் இருக்கக்கூடாதுரா என்கிற மன உணர்வுதான் மணிமேகலைக்கும் இருந்திருக்கிறது. பிரியங்காவா மணிமேகலையா என்கிற முடிவெடுக்கும் நிலைக்கு சேனல் நிர்வாகம் நகர்ந்திருக்கிறது. இதற்கு காரணமாக பிரியங்கா தான்
தான் இருக்கக்கூடும், ஏனெனில் அவர்தான் இங்கு சீனியர். மணிமேகலைக்கு அப்படி சொல்வதற்கான வாய்ப்பு இல்லை. மேலும் பிரியங்காவை இழந்தால் விஜய் டிவி தடுமாறும். இதை தனக்கு சாதகமாக பிரியங்கா பயன்படுத்திக் கொண்டிருக்க கூடும். பிக் பாஸில் இருந்த போதும் இதே போன்ற நரித்தனங்களை பிரியங்கா செய்தது நினைவிருக்கலாம். எப்படி இருந்தாலும் நிறுவனங்களில் பிரியங்காவை போல் நபர்கள் உடன் வேலை பார்ப்பது என்பது எப்பொழுதுமே மிக கடினம். சுயமரியாதை உள்ள யாருக்குமே அந்த இடத்தில் இருக்க பிடிக்காது. அல்லது நமக்கு அரசியல் செய்ய தெரிந்திருக்க வேண்டும், இல்லையேல் மன உளைச்சல் தான் மிச்சமாகும். மணி பேசிய வீடியோ விளக்கத்திலும் சேனல் இவரிடத்தில் டீல் பேசி இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளலாம். ஆனால் அந்த டீலை மணிமேகலை நிராகரித்துள்ளார். இதனால் விஜய் டிவி மணிமேகலை மீது கடும் கோபத்தில் உள்ளதாக கூறுகிறார்கள். பணியாற்றும் இடத்தில் அரசியல், ஈகோ போன்ற பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும். அதனை சரி செய்ய பேச்சுவார்த்தை ஒன்று மட்டுமே சரியான தீர்வு. ஆனால் நிகழ்ச்சியில் இருந்து பாதியில் வெளியேறுவது, இதற்கு காரணம் யார் என வீடியோ போடுவது என்பதெல்லாம் ப்ரொஃபஷனல் அப்ரோச் இல்லை என விஜய் டிவி முடிவிற்கு வந்துள்ளது. இதனால் இனி மணிமேகலையை எந்த நிகழ்ச்சியிலும் சேர்த்துக் கொள்வதில்லை என்று விஜய் டிவி முடிவெடுத்துள்ளது. இந்த நிலையில் மணிமேகலை மற்றும் விஜய் டிவியுடன் தொடர்புடைய காமன் நண்பர்கள் மூலமாக மறுபடியும் பேச்சுவார்த்தை நடைபெற்றுள்ளது. அப்போது பிரச்சனை தொடர்பாக மணிமேகலை வேறு எதுவும் பேசக்கூடாது என விஜய் டிவி கண்டிஷன் போட்டுள்ளது. பிரச்சனையை இப்படியே விட்டால் எதிர்காலத்தில் வேறு நிகழ்ச்சிகள் வழங்குவதாக விஜய் டிவி நிர்வாகம் உறுதியளித்ததாக கூறுகிறார்கள். ஆனால் மணிமேகலை தரப்பு தற்போது வரை எந்த முடிவும் கூறவில்லையா? இதேபோல் பிரியங்காவை விஜய் டிவி நிர்வாகம் அழைத்து பேசியுள்ளது. மணிமேகலைக்கு எந்த பதிலும் தெரிவிக்க வேண்டாம் என்று கூறியுள்ளது. விடுமுறையை கொண்டாடுவதாக கூறி வெளிநாடு பறந்துள்ளார் பிரியங்கா.